லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் சொல்லி இல்லை, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். இந்த பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு அனுபவம் மாதிரி ஒரு அனுபவம் வேற எதுவுமே இருக்காது. எஸ்பெஷலி இன் கிறிஸ்டியன்ஸ் லைஃப் நம்ம சில காரியங்களுக்காக கர்த்தரிடத்துல காத்திருப்போம். அந்த காரியம் கர்த்தருக்கு சித்தமா நடக்குமே ஆனால் அந்த காலதாமதம் ஏற்படலாம். சில நேரங்களில் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வேறு விதத்தில் நமக்கு ஒரு சாய்ஸை கொடுக்கலாம். இவைகள் எல்லாம் நடக்கும். அதற்கு தான் பொறுமையோடு காத்திருக்கணும், கர்த்தருக்குள் காத்திருக்கணும். இதை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். எனக்கும் இந்த வசனத்துக்கும் மிகுந்த தொடர்பு. எந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுதும் நம்ம விருப்பப்படுகிற காரியங்கள் எனக்கு சீக்கிரமாக கிடைக்காது. ஆகையினால நான் என் ஜெபத்துல உங்க சித்தம் ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். என்னுடைய திருமணத்திற்காக வரன்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நாட்களிலேயா நம்ம கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் எங்க அப்பா அம்மா என்கிட்ட கேட்க கூட கிடையாது. உனக்கு எப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை வேணும், உனக்கு ஏதாவது ப்ரிஃபரன்சஸ் இருக்கா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க ஜோம் பண்ணாங்க, அவர்கள் நம்ம மனவரனை பார்த்தாங்க. இப்படிதான் நடந்தது. அவர்களே மாப்பிள்ளையை பார்த்துட்டு இவர்கள் தான் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்தார்கள். எனக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு டீல் என்னவென்று சொன்னால், உமக்கு சித்தமானவர் மாத்திரம்தான் என்னை பார்க்க வர வேண்டும். நீர் யாரை நியமித்து வைத்திருக்கிறீரோ அந்த மணமகன் தான் என்னை பார்க்க வர வேண்டும், வேறு யாரும் வரக்கூடாது. அதுதான் எனக்கு அது ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி. எதுவும் நான் எதிர்பார்க்கவில்லை. நல்ல மனிதராக இருக்க வேண்டும், வேத வசனத்தை வாசிக்கிறவராக, கர்த்தருடைய ஆழத்துக்கு செல்லுகிறவராக, தவறாத ஜெபிக்கிறவராக, கெட்ட பழக்கங்கள் இருக்காதவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்கள். இப்படிதான் ஜெபிக்கணும், உங்க வாழ்க்கை துணைக்காக ஜெபிங்கள்னு சொல்லி எங்களுடைய யூத் ஃபெலோஷிப்ஸ்லாம் எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. அப்பொழுது நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எனக்குரிய என் கனவு மாத்திரம்தான் என்னை பார்க்க வந்தார்கள். அந்த குடும்பம் மாத்திரம்தான் என்னை பார்க்க வந்தவர்கள். ஒருவர் மாத்திரம்தான் வந்தது. அதை கர்த்தர் அழகாக கொண்டு வந்து சேர்த்தார். அந்த திருமண வாழ்க்கையில ஒரே மாதத்திலே அழகாக முடிக்கவும் செய்தார். 3 மாதத்திற்கு பிற்பாடு எங்களுக்கு திருமணம் நிகழ்ந்து கர்த்தருடைய கிருபையினாலே 18 வருடங்கள் அவரோடு சேர்ந்து நடக்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில நான் இதை ஏன் பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொன்னா, எனக்கு தெரியும் அவர் குறித்தது மாத்திரம்தான் வரும் என்று சொல்லி. இப்ப பேரண்ட்ஸ்க்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிறைய அலையன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெக்ஸ்ட் ஆயிட்டாங்க. எது பார்த்தாலும் எதற்கு செட்டே ஆகலையேன்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆனாங்க. ஆனா நான் காத்திருந்தேன் கர்த்தரிடத்துல. எனக்கு தெரியும் அவருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம்தான் வீட்டுக்குள்ள வர முடியும், அவருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம்தான் என்னை காண்பதற்காக வீட்டுக்குள் வர முடியும் என்று சொல்லி அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். அநேக நேரங்கள்ல நமக்கு ஏற்பட்டா போல கர்த்தர் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய சித்தம் என்பது வேறு, அவருடைய பெர்மிஷன் என்பது வேறு. நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். நம்ம எல்லாத்துக்கும் மேல அவரிடத்துல இந்த எஸ் அப்படின்ற ஒரு ஆன்சர் தான் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிடுறோம். நோன்றது கூட ஆன்சர் தானே. அதற்காக நம்ம காத்திருக்கணும். எஸ் என்ற வர வரைக்கும் அவரை விடுறதே கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு அவரே பொறுக்க முடியாம சரி பரவாயில்ல போ என்று சொல்லி விட்டு விடுகிறார். சில நேரங்கள் நம்ம ஜெபங்கள்ல நம்ம கேட்டுதான் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஏன் என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தது? நான் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தானே திருமண வாழ்க்கையில நான் சென்றேன். திருமணத்துக்கு முன்பதாக ஜெபித்தேனே, வீடு வாங்குவதற்கு முன்பதாக ஜெபித்தேனே, காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபித்தேனே, கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபித்து தானே சென்றேனே. ஜெபித்தீர்கள், அவருக்கு சித்தம் என்று ஜெபித்தீர்களா? அவரோட சித்தம் என்னவோ அது மாத்திரம் நடைபெற வேண்டும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம் என்று ஜெபித்தீர்களா? அவருக்காக பொறுமையோடு காத்திருந்தீர்களா? அவருக்காக பொறுமையோடு காத்திருந்தோம்னா வசனம் சொல்லுகிறது, நம்ம இளைப்படைந்து போவதும் இல்லை, நம்ம சோர்ந்து போவதே இல்லை. நடந்துதான் போயிட்டு இருப்போம், நமக்குள்ள சோர்வு இருக்காது. ஓடி போயிட்டு இருப்போம், நமக்கு தொய்வு இருக்காது. நம்ம கிட்ட எந்த விதமான எக்ஸ்பென்சஸும் அதிகமா செலவாகாது. நம்ம அதிகமா வருத்தத்துல போக விட மாட்டாரு. நம் கண்ணீரோடு கூட எந்த காரியத்தை செய்ய விட மாட்டாரு. அந்த காரியம் ஜெயமாய் முடியும். என் திருமண வாழ்க்கையில எங்க அப்பா ஒரு பைசா கூட எனக்காக சேர்த்து வைத்ததே கிடையாது. ஒரே மகள் தான், ஆனாலும் கூட எந்த விதமான சேர்ப்பும் கிடையாது. கர்த்தர் அந்த திருமணத்தை எப்படி நடத்தி முடித்தார் என்றே தெரியவில்லை.
சிறப்பாய் நடத்தி வைத்தார். கர்த்தர் அந்த திருமணத்தை ஆசீர்வதித்தார் என்று நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், சாட்சியாய் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையும் அப்படியாய் முடியும். நீங்கள் இந்த உலகத்திற்குரியவைகளை பார்த்துவிட்டு கர்த்தரிடத்தில் கேட்காதீர்கள். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கணும்னு யோசிக்காதீங்க. அவருடைய சித்தம் என்னவோ அதை என்னுடைய ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, அவருக்காய் காத்திருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை செவ்வையாய் நடத்துவார். Have a blessed day. Praise be to God.